ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, பெரிய சொதப்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. காலங்காத்தால ஏஞ்சி அழகா நல்ல மூடுல இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஆனா வீடியோ எடுத்து முடிஞ்சு பார்த்தோம்னா பயங்கரமா அப்செட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெரிய சொதப்பல் ஆயிருச்சு. வீடியோ என்னமோ நல்லா தான் எடுத்துட்டு போனோம். ஆனா சவுண்ட் ரெக்கார்ட் ஆகாம வீடியோ பூராவுமே ரொம்ப சொதப்பிருச்சு. என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். இப்படி ஆயிருச்சு அப்படின்னு. அது என்னதான் கண்ணு வைப்பாங்களோ, என்னதான் எங்களை திட்டுவாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே ஏதாவது வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது அப்படி காட்டலாம்பா அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரியாவது. என்னதான் மனசுல வச்சிருக்கிறீங்க? என்ன திட்டுறவங்க எல்லாம் தயவு செய்து வாயை மூடிங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நான் எங்களை வாழ விடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னவோ பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ என்ன பண்றோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 13 18 19. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 19 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேர்ஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 பொருள் வச்சு இன்றைக்கி சூப்பர் யம்மியான காம்பினேஷனை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கோவக்காய் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது பட்டாணி புலாவ். ஒரு மாதிரி காரமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். சூப்பராக இருக்கும். பட்டாணி புலாவ் பண்ணலாம். இதுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம ஸ்டைலில் பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறோம், ஃப்ரை எப்படி பண்ணுறோம் கோவக்காய் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோவக்காய் ஊற வச்சிடலான்னு பார்க்குறேன். நல்லா அப்போ தான் காரம் உப்புலாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் பட்டாணி புலாவ் நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா இது 1 பாட் ரைஸு உடனே ரெடி ஆகிடும். இது நல்லா ஊறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இது தாளித்து ஊற்றிட்டு இதுக்கிட்ட ஃப்ரை பண்ணோம்னா ரெடி ஆகிடும். சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த கோவக்காயெல்லாம் அதில் போட்டுடலாம். இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை 3 பீஸாக கட் பண்ணேன். இந்த மாதிரி நைஸாக இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். எண்ணெயில் போடும்போது மொத்தமாக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நல்லா நைஸாக போடும்போது நல்லா முறன்னு இருக்கும். அதுக்காக தான் நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துடலாம். தனியாத்தூள், மஞ்சத்தூள் போடும்போது அந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர். ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்ச தூரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாய்ஸ் விழுந்திருந்தது. மெயின் வீடியோ பூரா எது மெயின் பாட்டோ அது பூராவுமே வாய்ஸ் விழல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னடா இப்படிலாம் மற்றவங்களை திட்டாங்களேன்னு தோணும். ஆனா நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் நிஜமாவே இருக்குது. எப்படி முயற்சி பண்ணாலும் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. எடுத்தாலும் இந்த மாதிரி என்ன பண்றது. சரி வீடியோக்குள்ள போலாம். நம்ம 1 பாட் ரைஸ் மாதிரி இன்னைக்கு பட்டாணி புலாவ் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் இதுக்கு சூப்பரான ஒரு அந்த வாசனை கொடுக்கும். நெய்யும் சேர்த்தி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கடலை எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிட்டேன். ஸ்பைசஸ் பொறுத்த வரையும் கொஞ்சம் மைல்டாகவே போடணும். ரொம்ப அதிகமாக நம்ம பிரியாணிக்கு போடுற அளவுக்கு நொறுக்கியோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், மெயினாக ஏலக்காய் ஒரு 3 போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் அப்படியே வதக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஏன்னா பட்டாணி புலாவ் ஒயிட்டா பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதில் தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க காரம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6 மிளகா சேர்த்துருக்குறேன். இந்த குட்டி குட்டியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனா மிளகா செம்ம காரமா இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துங்க. இது ரொம்ப மைல்டான காரம்.
அந்த மாதிரி இருக்கும். அதால பச்சை மிளகா மட்டும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டே இருக்கும். ஆம், இன்னைக்கு வந்து நம்ம ரோபோ குக்லயே செஞ்சிடலாம், ஒன் பாட் ரைஸ் தானே அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. அதில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து ரொம்ப அப்படியே மேஷ் ஆகி வதக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து தக்காளி ஆகட்டும் எல்லாமே வந்து மைல்டான அந்த டேஸ்ட் இருக்கணும். நம்ம ரொம்ப வதக்கி பண்ணோம்னா அந்த புளிப்பு வந்து நல்லா கலந்துரும். அந்த அளவுக்கு தேவையில்லை. கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து வீட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். வீட்டு நம்ம சாதம் வடிக்கிறது தான். இதுல வந்து பாஸ்மதி ரைஸும் நல்லா இருக்கும், சீரக சம்பாவும் நல்லா இருக்கும். நான் வந்து சோனா மசூரி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றோம். அந்த ரைஸே போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்ல குட்டி குட்டியே நல்லா இருக்குது. அதால சரி அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. அதுக்காக என்னன்னா 1க்கு 2 தண்ணி ஊத்தி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு ரைஸ்ன்றதுனால நம்ம சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்த்தோம்னா 1க்கு 1.5 தான் ஊத்துவேன். இன்னைக்கு வந்து வீட்டு பொன்னி அரிசி எடுத்ததுனால 1க்கு 2 தண்ணி எடுத்துருக்கிறேன், கரெக்டா இருக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்க்க மறந்துட்டேன். நம்ம தாளிப்புலயே போட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி கலந்துரும். இது நல்லா கெட்டியா இருக்கும், கலந்தே விட முடியல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி போட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் தயிர் போடவும் அப்படி கலக்கி கலக்கி விடுற மாதிரி ஆயிருச்சு. நான் தாளிப்புலயே போடுவேன், இன்னைக்கு மறந்துட்டேன். தயிர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா கழுவி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஊறிடுச்சு அரிசி நல்லா. இதை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப மைல்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஜீரா ரைஸ் செய்யறோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். பட்டாணி புலாவ்னு எங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரா பிடிக்கும். ஜீரா ரைஸும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம அந்த பொரியல் வந்து கரெக்டான இதுல வச்சோம்னா செம்மையா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கோவக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து பொரியல் மாதிரி பண்ணலான்னு, வேணாம் ஃப்ரை மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போடுறோம் மசாலாவை அப்படின்ட்டு அதுக்கேத்த மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். முதல்லயே செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முதல்ல நம்ம போடும்போது எண்ணெயில ஒரு மாதிரி பொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் காய். என்னடா நமக்கு ஃப்ரை ஆகாதோ அப்படின்னு நினைப்பீங்க. சூப்பரா ஃப்ரை ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் போடும்போது என்னன்னா வந்து நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்துடும். கொஞ்ச நேரம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நேரம் ஆவ ஆவ வந்து நல்லா அந்த முறுவல் தெரியும். அந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது. ஆனா வந்து கோவக்காய் வந்து அந்த மாதிரி எண்ணெய் கூட அதிகமா இழுக்கல. ஊத்தின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது பாருங்க. நல்லா சூப்பரா கிறிஸ்பியா செம்மையா இருந்துச்சு. ரெண்டுமே வந்து அட்டகாசமா இருந்தது சாப்பிடும் போது. இப்ப வந்து சரி அடுத்த ட்ரிப்பு போட்டுட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பவித்ரா வந்து முன்னாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மோதிரம் வந்து மாடல் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க அப்படின்னு. இப்படி ஒரு டிசைன், இது ஒன்று பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது தனியாக நிற்கும், இந்த பீஸ் தனியாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து ஒரு ரவுண்டு இங்கே பாருங்க, இது வந்து மேலே அப்படியே நிற்கும், இந்த பீஸும் அப்படியே நிற்கும். நடுவில் ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அதுவும் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு 3 முத்து குட்டி குட்டியாக கையிலே போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எந்த டேமேஜ் எதுவும் ஆகலை. நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுமோ அப்படின்லாம் கூட நினச்சோம். ஆனால் வந்து நல்லா இருக்குது. இந்த அழகாக இந்த முத்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாடல் கவுசி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கவுசியோட செலெக்ஷன். இது கையிலே தான் போட்டிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் ஆகலை. முத்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பவித்ரா எப்பயோ கேட்டிருந்தீங்க, அது மறந்துடும், எனக்கு வீடியோ எடுக்கும்போது மறந்துடும். சரி இன்றைக்கி திடீர்னு ஞாபகம் வந்தது பார்க்கவும், சரி காட்டிடலாம் அப்படின்னு. நடுவில் வந்து ஒரு சின்ன பூ மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லாக் எடுத்துடலாம். இது எடுக்கும்போது அப்படியே தண்ணி ஊற்றும், அதுவே ஒரு பயமாக இருக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கிளறிடலாம்.
வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் ரைஸு. இதில் என்னென்னா வந்து நம்ம புதினா கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சும் ஊற்றலாம். அப்போ வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம ஒயிட்டாக இருக்கணுன்றதுனால நான் அதெல்லாம் அரைச்சி ஊற்றல, அப்படியே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து நல்ல பொலன்னு ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பார்க்கும்போது சாப்பிட்லான்னு தோணுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம வெறும் பச்சை மிளகா தான் போட்டோம். மிளகாத்தூள் போட்டோம்னா கலர் மாறிடும். நம்ம ஒயிட் புலாவாக பண்ணணுன்றதுனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அது வேறு மாதிரி செய்யலாம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி பண்ணலாம். முந்திரி நெய்யில் வறுத்து அப்படியே மேலே அழகாக தூவி கிளறி சாப்பிட்லாம். முந்திரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றலாம். அந்த மாதிரி வந்து நம்ம சமையல்ன்றது வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன், நம்மளோட கைவண்ணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யோசித்து எது செஞ்சாலும் வந்து சூப்பராக இருக்கும். வந்து சாப்பாடு எடுத்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக தான் இருக்குது. இதில் தேங்காய் பால் ஊற்றினாலும் சூப்பர் எம்மியாக இருக்கும். நம்ம ஃப்ரை கோவக்காய் ஃப்ரை பாருங்கள். கோவக்காய் ஃப்ரையும் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. சூப்பர் கிறிஸ்பியாக செம்மையாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட சாப்பாடு வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்க உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் வந்து வெண்டைக்காய் கோவக்காயெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஒரே மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஆசையாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நிறைய வெரைட்டி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்களும் ஷேர் பண்ணலாம், நானும் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னது நமக்கு நிறைய ரெசிபி தெரிஞ்சிருந்தாலுமே வந்து டக்குன்னு காலையில் எழுச்சிக்கும் போது என்னடா பண்ணுறது, அந்த டென்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரிலாம் திடீர்னு இப்போ நேற்றுக்கு பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி அந்த டிஷ் நல்லா இருக்குமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.